ஃபஸ்ட்டு தக்காளி கட் பண்ணிக்கலாம். நாங்கள் நீட்டாக கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் குக் ஆனதும் டொமேட்டோவும் போட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் போடலாம். மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன்ஸ். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோ நல்லா குக் ஆகணும். பொட்டேட்டோ குக் ஆகுறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதை வேக வச்சுக்கலாம். ஸோ அது வெந்துட்டே இருக்கும்போது நம்ம முட்டையை ஒரு பவுலில் தனியாக உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எக்குக்கு மேலே நம்ம பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். இது இட்லி தோசை எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். மெயினாக சப்பாத்தி ஸ்கூலில் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.